ஹாய்ங்க. இந்த வீடியோல நம்ம வந்து இந்தியாவுக்கு போறதுக்கு பேக்கிங் பண்ண போறது தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி முன்னாடியே வந்து நான் பெட்டிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். பெட்டிக்குள்ள ஆக்சுவலி கொஞ்சம் திங்ஸ் வின்டர் ட்ரெஸ்லாம் வச்சிருந்தோம். அதெல்லாம் எடுத்து வெளியில போட்டுட்டு பெட்டிய வந்து கிளீன் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் நான் பெருசா எதுவும் வாங்கல. ஏன்னா வந்து நம்ம ஊர்ல எல்லாமே பெஸ்ட்டாவே கிடைக்குது இங்கே விட. அதனால நோ பாயிண்ட் இன் கெட்டிங் சாக்லேட்ஸ் அண்ட் பிஸ்கெட்ஸ் இங்கேருந்து அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்போ எல்லாருமே அப்படிதான் ஃபீல் பண்றாங்க. ஸோ நானும் அதான் ஃபீல் பண்றேன். ஸோ கொஞ்சமா பிஸ்கெட், சாக்லேட் மட்டும் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா யாராவது திடீர்னு குட்டி பசங்க ஏதாவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத எடுத்துட்டு போறோம். இது வந்து என்னோட பெயிண்டிங்ஸ். கதவை திறக்க முடியல. ஸோ கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் எனக்கு டைமும் பெருசா கிடைக்கல. அதனால கொஞ்சம் பெயிண்டிங்ஸ் மட்டும் பண்ணேன். அந்த பெயிண்டிங்ஸ் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிள்ளையார், ஸோ இதுவும் பேக் பண்ணணும். இன்னைக்கு வந்து இப்போ 5:30 மணி ஆயிடுச்சு ஈவினிங். எவ்ரி பர்சனுக்கு வந்து 2 செக்இன் பேகேஜ். ஸோ 8 பேகேஜ் எங்களுக்கு. யாரோ பிங்க் பண்ணிட்டே இருக்காங்க எங்கள் ஆஃபீஸில். அதை பார்த்துட்டு வந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேங்க, அது ஏதோ ஒன்று, அதை பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து எவ்ரி பர்சனுக்கு 2 லக்கேஜ் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு டோட்டலாக 8 லக்கேஜ். ஸோ 8 லக்கேஜில் எப்பயும் எடுத்துகிட்டு போவோம். எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எப்பயும் ஒரு 5-6 கிலோ வச்சுட்டு வர மாதிரி தான் இந்தியாவில் இருந்திருக்கு. எப்பயுமே எங்களுக்கு கொடுக்குற வெயிட்டுக்குள்ளே எங்களால் அகாமடேட்டே பண்ண முடியாது. இந்த தடவை நான் நிறைய வேற பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா 3 இயர்ஸ் கழிச்சு போகிறதுனால அந்த மாவு இந்த மாவுன்னு எக்கச்சக்கமாக ஆல்ரெடி 100 கேஜி எங்கள் சேர்த்து வச்சுட்டாங்க. ஸோ இப்போ பெட்டி வெயிட் வேற பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டிக்கும் 3 to 5 கேஜிஸ் வெயிட் இருக்கும். ஸோ அதில் நம்ம நிறைய வெயிட் லூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால 5 பெட்டி மட்டும் எடுத்துட்டு மீதி வந்து 3 காட்டன் பாக்ஸ் வாங்கி பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில. இன்னொரு திங் என்னன்னா, கத்தார் ஏர்வேஸில் லேப்டாப்பை வந்து ஒரு ஹேண்ட் லக்கேஜாக கன்சிடர் பண்ணுவாங்களாம். யூஸ்வலாக எப்படின்னா ஒரு ஹேண்ட் லக்கேஜ் 7 கேஜி எடுத்துட்டு ப்ளஸ் லேப்டாப் எடுத்துகிட்டு போகலாம். பட் கத்தாரில் மட்டும் அந்த லேப்டாப் வச்சு ஒரு பேக்குள்ளே நீ 7 கேஜி வச்சுக்கலாம். அது உன்னோட ஒரு கேரியான் அப்படி போல் இருக்குது. ஸோ எங்களுக்கு ஆல்ரெடி லேப்டாப் வேறு 4 லேப்டாப் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னு தெரில. நான் ஆல்ரெடி நிறைய வெயிட் அங்கே சேர்க்க சொல்லிட்டேன். எப்படி கொண்டு போகிறோம்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ரெண்டு கொடுத்துருக்காங்க. நான் பெருசாக எதுவுமே வாங்கல யாருக்கும். இது வந்து அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. எம்டியாக கொண்டு போனாலும் ரொம்ப அப்படியே ஷேக் ஆகிட்டு இருக்கும்ல உள்ள. அதனால உள்ள ஸ்டாக் பண்ணி இந்த மாதிரி உள்ள பெட்டிஸ்லாம் ஸ்டாக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டோம். இப்போ இது ஒன்று எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கிறதுனால நாங்கள் அக்கார்டிங்லி பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே வந்து இன்னொரு ஹேண்ட் லக்கேஜ் வச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா போகும்போது நிறைய வெயிட் இருக்காது நம்மளுக்கு. ஸோ ஹேண்ட் லக்கேஜ் அவ்வளோலாம் தேவையில்லை. அதுவும் கத்தாரில் வேற எங்களுக்கு 12 hours டிரான்சிட். ஸோ மினிமமாக லேப்டாப்பு ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் மட்டும் வச்சுக்கலாம் ஹேண்ட் லக்கேஜில் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எடுத்து வைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ திங்ஸ் எல்லாம் ஒரு சைடு ஓரமாக வச்சுட்டு, ஸோ ஒரு மாதிரி ஆல்ரெடி வந்து நான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் பெட்டிக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். இது வந்து நிறைய இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெட்சு, கிரேயான்ஸு, கலர் பென்சில் அதெல்லாம் நாங்கள் ஒன்று கூட வாங்கினதே இல்லை. பட் ஆனால் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி வருதுன்னே தெரியாது. ஸோ அதெல்லாம் நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அங்கே ஊரில் ஏதாவது ஆர்ஃபனேஜில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சும்மா கிட்ஸுக்கு சின்ன டாய்ஸு. இந்த கேப்போட உள்ள நைஃப் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க எங்கள் மாமி. அதனால இந்த மாதிரி ஒரு 4 நைஃப் வாங்கினோம். ஸோ இதெல்லாம் சும்மா கொஞ்சம் டாய்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் யாராவது கிட்ஸ் வந்தால் கொடுக்க அப்படின்னு. ட்ரெஸ் இல்லை, இதெல்லாம் ஹேண்ட் லக்கேஜ் ரெடி. ஆனால் தோஹாவில் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறோம். அவங்களுக்கான கிஃப்ட் ஐட்டம்ஸ் இது. ஸோ இது முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் மெயினாக என்ன பிரச்சனைனா, நாங்கள் வந்து சென்னைக்கு ஃபஸ்ட்டு போனதும் நாகர்கோவில் தான் போகிறோம். ஸோ சென்னைக்கு போக வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் தனியாக பேக் பண்ணிட்டா அங்கே ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க, தம்பிலாம் வருவாங்க. அவங்க கிட்ட கொடுத்து விட்டு அவங்க சென்னைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு கடைசியாக சென்னை போகாமல் இருக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பேக் பண்ணணும். ஸோ நாங்கள் யூஸ் பண்ண போகிற ஐட்டம் எங்கள் கூடவே இருக்கணுங்கிற ஐட்டம் தனி லக்கேஜாகவும், சென்னைக்கு போக வேண்டிய ஐட்டம் தனி லக்கேஜாகவும் இப்போ பிரித்து அடுக்கி வைக்கணும். எங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு போன ஐட்டம்ஸு. ஸோ இதுவே ஒரு பெட்டி வந்துருச்சு எங்களுக்கு.
இது வந்து அவங்க விட்டுட்டு போனது. இது இல்லாமல் அவங்க கேட்டிருந்தது, இங்கே நாங்கள் வேண்டான்னு யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தது, அவங்க எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு லாஸ்ட் டைம் வச்சுருந்தது. அதெல்லாம் அவங்களால எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ இதெல்லாமே எங்களுக்கு ஒரு பெட்டி வந்துருச்சு. ஃப்ரெண்டு கொடுத்தது இந்த இது ஒரு இதில் அப்படியே ஃபில் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஃபாரின் பிஸ்கெட் சாக்லேட்லாம் அங்கேயே கிடைக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது வேணால் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து இந்தோனேஷியன் மீ கோராங்னு, அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. வித்தியாசமாக இருக்கும். நம்ம மேகி நூடுல்ஸே சாப்பிட்டவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால இது 3 பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து சென்னையில் உள்ளவங்களுக்கு கொடுக்கறது தான். ஸோ அதனால சென்னை லக்கேஜ்லேயே போட்டுட்டா இது ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா டக்குன்னு ட்ரெஸ் மாற்றிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வரலட்சுமி நோம்புக்கு ஒருத்தங்க கூப்பிட்ருக்காங்க, அதுக்கு போகிறேன். என்னோட ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டேன். டெய்லி யூஸ் ட்ரெஸ் மட்டும் துவைச்சதும் எடுத்து வைக்கணும். மற்றபடி எல்லாமே பேக் பண்ணிட்டோம். ஸோ பெட்டியெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் கடைசியாக கொஞ்சம் ஷாப்பிங் ஐட்டம்ஸ் இருக்குது. சில விஷயம்லாம் வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாமும் வாங்கி பேக் பண்ணோம். ஸோ இது வந்து இப்போ வரலட்சுமி நோம்புக்கு போயிட்டு வர வழியிலே காஸ்கோ போயிட்டு இது வாங்கிட்டு வந்தோம். இது ஆக்சுவலி ஃப்ரெண்ட் அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுக்க சொன்னாங்க, அதனால அவசரமாக வாங்கிட்டு வந்தோம். இது வந்து என் தம்பி அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், அதனால இது ப்ரௌனி. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் ஒருத்தங்களோட பாப்பாவுக்கு கேப்பில் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதையும் பேக் பண்ண வேண்டியதான். பசங்களோட 2 பேரோட ட்ராயரும் வந்து வித்தியாசம் தெரியாதுன்னு சொல்லி வச்சு வச்சிட்ருக்கேன், சின்னவனோடது மட்டும் அடையாளத்துக்காக. அப்புறம் அவங்க எல்லாம் திங்ஸ் எல்லாம் பிரித்து வச்சிருக்கேன். ஒரு மாதிரி எல்லாத்தையும் அள்ளி பெட்டியில் போட்டோமா, இப்போ எத்தனை ட்ரெஸ் வச்சுருக்கோன்னே கன்ஃபியூஷனாக இருந்தது. அதனால திரும்ப எல்லாத்தையும் வெளியில் ஆர்டராக அடுக்கி வச்சிருக்கேன், தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி வச்சிருக்கேன். இப்போ எண்ணிட்டு திரும்ப பெட்டிக்குள்ளே வைக்கணும். ஸோ எல்லாமே இப்போ பேக் பண்ணியாச்சு. எங்களுக்கு வந்து 4 பேக்கேஜ் தான் வந்திருக்கு, ப்ளஸ் 2 ஹேண்ட் லக்கேஜ், ஒரு கவர், அப்புறம் ஒரு சின்ன ஹேண்ட் பேக், அவ்வளோதான் வந்திருக்கு. ஸோ இப்போ என்னன்னா, நாங்கள் ஒரு பெட்டி மட்டும்தான். எந்த பெட்டிப்பா? இந்த பெட்டியா? இந்த பெட்டி மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஃபுல்லாக துணி, 4 பேரோட துணி. அதுலேயுமே நான் எப்படி பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரொம்ப ஓல்டா ரொம்ப பழைய துணியா இருக்கும்ல, இனிமே ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், தூக்கி போட்டுடலாங்கிற அந்த மாதிரி துணி தான் வீட்டுக்கு போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து டோட்டலாவே எங்களுக்கு 22 kgs தான் வந்துச்சு. ஸோ நாங்க ரிட்டர்ன் எடுத்துட்டு வர வேண்டிய துணி வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது 18 kg தான். இந்த மாதிரிலாம் எஃபிஷியண்டா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நிறைய திங்ஸ் இந்தியால இருந்து எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. பட் எவ்வளவு இருந்தாலும் எங்களுக்கு எப்பயுமே பத்தாம தான் போகும். அதனாலதான் இந்த தடவை ரொம்ப வைஸா கொஞ்சமா எடுத்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் கொண்டு வர மாதிரி திங்ஸை கொஞ்சமா எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பேக் பண்ணிருக்கேன். ஸோ ரிட்டர்ன் வரும்போது எப்படி இருக்குன்னு அப்போ பார்க்கலாம். நாங்கள் இப்போ இன்னும் 2 நாள் இருக்கு ஃப்ளைட்டுக்கு. மற்றபடி பாஸ்போர்ட் அதெல்லாம் கூட எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். ஸோ எங்களோட பேக்கிங் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேக்கிங் பண்ணும்போது இந்த மாதிரி வைஸாக பேக் பண்ணிங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கிளம்பும் போது உள்ள வீடியோ ப்ராபப்ளி பார்க்கலாம். பை பை.